அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷலாக காரசாரமான ஒரு முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. எப்போவுமே ஒரே பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ 4 முட்டை எடுத்து உடைக்கிறோம் அப்படின்னா 4வது முட்டை நமக்கு டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுலில் இருக்க எல்லாமே வேஸ்ட் ஆயிருங்க. அதனால் எப்போவுமே 2 பவுல் வச்சுக்கலாங்க. ஒரு முட்டையாக உடச்சி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை அப்படியே நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. என்கிட்ட பச்சை மிளகா இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாங்க. அதோட வெங்காயம் வணங்குற அளவுக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ பவுலில் எடுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்திக்கலாங்க. முட்டை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டுங்க. அது மேலே நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு தேவையான உப்பும் மசாலாவும் சேர்த்திக்கலாங்க. மசாலாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேங்க. இது கூடவே நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா முட்டையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக மல்லி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்மளோட டேஸ்டியான காரசாரமான முட்டை பொடி மாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. முட்டை சீக்கிரமாகவே அடி பிடிச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இது பார்த்தோம் அப்படின்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரியே சிம்பிளாக பொடி மாஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.